வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து அதை டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் வந்து அப்படியே கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. டச் பண்ணுற ஏரியா கரெக்டாக வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு நேற்று சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேவாக வந்து இருக்கும். நேற்று சொன்னோம் இல்லையா, இந்த வீக் வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்காது. அதாவது அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நாளை சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி. ஸோ வழக்கமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பைரி வந்து மூவ் வந்து ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக என்ன நடக்குது, சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பைரியில் வந்து மூவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாளை இந்த ரேஞ்சில் வந்து இந்த 24,000 வந்து டச் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த டச் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலி ஒரு இந்த மாதிரி சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைந்தபட்சமாவது வந்து கிடச்சாகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,000 வந்து மார்க்கெட் வந்து மூவ் வந்து பண்ணணும். பார்க்கலாம் எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த 24,000 வந்து உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 23,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்ட்ராடேகளில் இன்னும் வந்து போகலை. ஸோ நமக்கு வந்து பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து டெய்லியிலேருந்து நாம் வந்து வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் சைடு பொட்டன்ஷியல் இன்கேஸ் இந்த 24,000 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த பொட்டன்ஷியல் அடுத்த சப்போர்ட் வந்து எது வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 23,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு வந்து வருது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஏன் 25,000 வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணி, அதாவது ஒரு ஹை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த லெவலில் வந்து மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு ஹை வந்து பிரிண்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து 25,000 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க அப்படின்னா 23,600 அதுக்கும் நாம் வந்து ரெடியாக இருக்கணும். ஏன் இதுக்காக நான் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அதை போகிறதுக்கு ட்ரை பண்ணல, எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்கும். ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம மென்டாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது வந்து கிடையாது. ஏன்னா அதோட ரூட் அப்படிங்கிறது வந்து வேறு. ஸோ நாம் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் போயிடும், 25,000 போயிடும் அப்படிங்கிற முடிவில் நாம் வந்து இருப்போம். ஆனால் என்ன நடக்கலாம், ஸோ இந்த இடத்துல இருந்து இறக்கி கொஞ்சமாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்மளை ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து இப்படி வந்து போட்டு வச்சுருவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு, அந்த சப்போர்ட் வந்து எடுத்ததுனால நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரீங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைப்பீங்க, ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு லோ வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் இதுக்கு கீழே கொஞ்சம் வந்து வைப்பீங்க உங்களோட ஸ்டாப் லாஸாக. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு நாம் யோசிக்கும் போது நம்மளை விட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கள் அல்லது வந்து நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வால்யூமை கேதர் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் எப்படி வந்து திங்க் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு சான்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பை காட் கிரேஸ் இந்த இடத்துலேயே நமக்கு ஒரு புல் பேக் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ரெடியாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், வெறும் நம்ம வண்டியில் ஒரு 4 டயரை வச்சுக்கிட்டு நம்ம போயிட முடியாது. கூட ஒரு ஸ்டெப்னி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக போகலாம் இல்லையா. ஏதாவது ஒரு டயர் கூட பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப்னி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஸ்டெப்னிக்கு நம்ம பஞ்சர் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அப் ட்ரெண்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே டவுன் ட்ரெண்டு வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் பயப்படாமல் வந்திருக்கலாம். சரி, இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆப்போசிட்டில் என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் உள்ளே போனால் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா, அது அப்படியே கண்டினியூ ஆகலாம். அப்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. இன்கேஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் கிடச்சிது அப்படின்னா இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு மூவ். ஆனால் நெகட்டிவாக போச்சு அப்படின்னா எதையும் நீங்கள் எதிர்பாருங்க, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டில் எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டும். அப்போ தான் நாம் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும், அவ்வளோதான். அடுத்து நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டு, அந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போது வரைக்குமே அந்த புல் பேக் கடைசியாக டச் பண்ணிட்டாங்க. அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபர்தராக அடுத்தது நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்ம எப்போ டிசைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 24,350 இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். ஏன் க்ளோசிங் வைக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹை பிரிண்ட் பண்ணாங்க இல்லையா, அதை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹையவும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹையும் கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அப்போது இந்த ரேஞ்சை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஹையவும் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். அது எப்போ அப்படின்னா இந்த 24,350க்கு மேலே ஹோல்ட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த இருக்கிறதுல ஒரு ரீசெண்ட் ஹை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு ட்ரிக்கு, அவ்வளோதான். சரி, ஓகே. இது ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முக்கியமான ஒரு லெவல் என்ன, 24,000 தான். 24,000 உடச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். பெருசாக எதுவும் யோசிக்கவே தேவையில்லை. அடுத்த ஸ்டாப் எந்த இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. எந்த இடத்துல இருக்குது, 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேப் இருக்குது. அப்போது நாளை 24,000 உடச்சாங்க அப்படின்னா 23,800 அப்படிங்கிற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணும். அதில் எந்த விதமான டவுட்டும் நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக்கு அப்படி இப்படி கீழே இறங்கும். அப்போ இது வரைக்கும் போகலாம், 23,600 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டவுன் சைடு எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்ன கெஸ் பண்ணோம், 24,000 உடச்சாங்க அப்படின்னா 23,600 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணோம். இப்போ 1 hour சார்ட்டுக்கு பார்த்தப்போ இன்னும் என்ன கெஸ் பண்ண முடியுது நம்மளால், ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே வரும், 23,800 கிட்ட வரும். அந்த லெவல் ஹோல்ட் ஆகி புல் பேக் போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 23,600 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவு நமக்கு கிடைக்குது. இப்போ ஒன் hour டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன கிடைக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் உள்ளே போகும்போது எப்படி போகணும் இப்போ தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸாக்ட்லி என்ன பஸ்ஸில் ஏறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அதுக்கு தான் நம்ம 1 day 1 hour 50 minutes அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நாளை அடுத்த இந்த வீக் அடுத்த வீக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல டவுன் சைடு அப்படின்னா இதுதான் ரூட்டு. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் அப்படின்னா இதுதான் ரூட்டு. 24,350 உடச்சாங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற ரூட்டை பிடிக்கும்.
இந்த 24,000 உடைச்சாங்க அப்படின்னா இந்த 23,600 அப்படிங்கிற ரூட் வந்து பிடிக்கும். அவ்வளோதான். அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு லோயரில் தான் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து இந்த லோவுக்கு இன்றைக்கி ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து உடைக்கக்கூடாது. அதை உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது 76,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப். இன்கேஸ் மார்க்கெட்டில் நெகட்டிவாக வந்து போகுது சென்செக்ஸு அப்படின்னா அடுத்த ஸ்டாப்பு, அடுத்த நெகட்டிவ் ஒரு சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது, 76,500 கிட்ட வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மார்க்கெட்டுக்கு இந்த இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. 76,150 வரைக்கும் வந்து அந்த கேப் இருக்குது. அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. ஒரு 2 to 4 நாளைக்குள்ளே ட்ரேடிங் செஷனுக்குள்ளே நெகட்டிவ் இன்கேஸ் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து டச் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது டவுன் சைடு. அப் சைடுக்கு இந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து போகணும். 76,900 அகெயின் ஒரு 77,500 வரைக்கும் ஒரு 600 பாயிண்ட் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்கும். இந்த 77,500 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல அகெயின் நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். ஒரு டவுன் சைடுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அந்த கேப்புக்கு அகெயின் வந்து என்ன நடக்குது, ஒரு புல் பேக் வந்து போகணும். அப்போது இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும். ஒரு டவுன் சைடு வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில், ப்ளஸ் இன்னையோட லோவை கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அந்த எக்ஸ்பைரி நமக்கு வந்து எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த டவுன் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 76,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா. ஸோ அந்த லெவலில் நாம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம், ஒரு 76,500 வரைக்கும். அதை விட இன்னும் பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னா 76,150 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்க போகுது. இன்கேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் நாளை எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம நேற்று என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம், நேற்றோட அந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்னையோட லோ என்ன அப்படின்னா 24,025 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே இறங்கியிருக்கு. ஒரு 25 பாயிண்ட் வந்து கீழே இறங்கலை. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயில் 24,050 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அதாவது தான் நேற்று வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,150 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,50 24,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த 24,50 கிட்ட வந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து அதுதான். அது இன்ட்ராடேயில் நிறைய சப்போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த காரணமாக தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது கொடூரமாக வந்து செஞ்சு விட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து உங்களை வந்து போட்டு பார்த்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது ஒரு 11.5க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. 2 ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல என்ன நடக்குது, ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு அப்ட்ரெண்ட் போகிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அகெயின் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த பொறுமையை வந்து சோதித்து வந்து பார்க்குறது. ஸோ நம்ம பொறுமை இல்லாத ஒரு ட்ரேடரால் தான் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்னால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதன் காரணமாக என்ன நடக்குது, இது மாதிரி வந்து சடனாக ஒரு மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்து சலபத்தில் உள்ளே போயிடுவோம். அடா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிடுச்சு, டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு, அதனால் வந்து இந்த இடத்துல உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வந்துடுவோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது, பயங்கரமாக உள்ளே போயிடும். ஸோ நாம் என்ன நினைப்போம், அடடா இந்த சான்ஸ் விட்டோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆக முடியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் வந்து போகாது, டவுன் ட்ரெண்ட் வந்து போகாது, நாம் வந்து மாட்டிக்குவோம். ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தேவை. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி ஒரு 3 டைம் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு வந்து விட்டுருக்குறாங்க.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,000 இருக்கலாம். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,900 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், இந்த 57,300 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையில் இந்த இடத்துல 9:35க்கு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து டைம் பாஸ் மார்க்கெட், அவ்வளோதான். ஒன்றுமே வந்து சொல்கிறதுக்கு வந்து இல்லை. ஸோ இன்றைக்கி நாளை அகைன் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,300 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், 57,000 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இந்த 57,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 57,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா என்ன கெஸ் பண்ணிடுமோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. 77,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலெலாம் வந்திருக்கு. என்ன காலையில் வந்து ஒரு 11 மணிக்கும் அந்த லெவலில் வந்து டச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் பாஸ் மார்க்கெட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 இருக்கலாம். 76,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ் இல்லை. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,800 இருக்கலாம். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.